ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக். லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஜோக்ஸ் ஃபார் இன்டர்மீடியேட் லெவல். ரெடி ஃபார் மேரேஜ் லெசன். ரெடி ஃபார் மேரேஜ் அப்படின்னா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ரெடி ஆகிட்டிங்களா? இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்போம் நேரில். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரெடியாகி 10 வருஷம் ஆகுது, பொண்ணு தான் ரெடி ஆகலை. மாமங்காரனும் பொண்ணு தர மாட்டான், சொந்தத்துலேயும் அவனும் பொண்ணு தர மாட்டான். சரி, அசல்லையாச்சும் போய் ஏன்னா கட்டிட்டு வரலான்னு பார்த்தா இப்போ எடுத்த உடனே மொதல் கேள்வியில் நம்மளை அவுட் பண்ணி விட்றாங்க. என்னன்னு, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? வேலை பார்த்தா தான் நம்ம மாமனே பொண்ணு கொடுப்பான்னு தண்டத்துக்கு நிற்க வச்சு அவனே பொண்ணு தர மாட்டான். எனக்கு அந்த கவலை இல்லை, ஒரு புண்ணியமாக எனக்கு பொண்ணு கொடுத்துட்டான், நான் அலைய வேண்டிய பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போது அப்பாவுக்கும் எனக்கும் நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஓகேங்களா? இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோமே. நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட, டேட், ஐ வாண்ட் டு கெட் மேரிட். நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றேன். அப்பா உடனே சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் டெல் மீ யூ ஆர் சாரி. முதல்ல நீ மன்னிப்பு கேளு அப்படின்றாரு. நான் கேட்குறேன், ஃபார் வாட்? எதுக்காக? திரும்பவும் எங்கள் அப்பா சொல்கிறாரு, சே சாரி, மன்னிப்பு கேளு. நான் திரும்ப கேட்குறேன், பட் ஃபார் வாட்? எதுக்காகப்பா? வாட் டிட் ஐ டூ? நான் என்ன பண்ணேன்? எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஜஸ்ட் சே சாரி, மன்னிப்பு கேளு. அதுக்கு நான் விடாப்படியா, பட் வாட் ஹவ் ஐ டன் ராங்? ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன். திரும்பவும் எங்கள் அப்பா சே சாரி அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. வை? ஏன்பா அப்படின்னா திரும்பவும் அவர் சே சாரி, மன்னிப்பு கேளு அப்படின்றாரு. நான் கேட்குறேன், ப்ளீஸ் டேட், ஜஸ்ட் டெல் மீ வாய். எதுக்காகப்பா நான் சாரி கேட்கணும், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டவுடனே திரும்பவும் அவர் சே சாரி, மன்னிப்பு கேளு அப்படின்றாரு. நான் கடைசி என்ன பண்ணுறேன், ஓகே டேட், ஐ எம் சாரி அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர் யூ ஆர். இப்போ தான் நீ வழிக்கு வந்திருக்க. நவ் யூ ஆர் ரெடி. நீ இப்போ தயாராகிட்ட. யுவர் ட்ரைனிங் இஸ் கம்ப்ளீட். உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு. when you learn to say sorry for no reason at all, then you are ready to get married. அதாவது எந்த விதமான காரணமும் இல்லாமல் எப்போ நீ மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கியோ அப்போ தான் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இதில் வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்குது. நீங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபே தப்பு பண்ணால் கூட சரி, உங்கள் ஒய்ஃப் மேலே தப்பு இருந்தால் கூட சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மன்னிச்சிருமா, சாரிமான்ட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. இல்லை, அவ்வளோதான், வெட்டு 1 துண்டு 2 ஆகிடும். ஓகே, இப்போது ரிவிஷன் பண்ணுவோம். டேட், ஐ வாண்ட் டு கெட் மேரிட். ஃபர்ஸ்ட் டெல் மீ யூ ஆர் சாரி. ஃபார் வாட்? சே சாரி. பட் ஃபார் வாட்? வாட் டிட் ஐ டூ? ஜஸ்ட் சே சாரி. பட் வாட் ஹவ் ஐ டன் ராங்? சே சாரி. வை? சே சாரி. Please dad, just tell me why. Say sorry. Okay dad, I'm sorry. There you are. Now you are ready. Your training is complete. When you learn to say sorry for no reason at all, then you are ready to get married. Okay, இந்த மாதிரி பலவிதமான வீடியோஸ்க்கு லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஜோக்ஸ் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்படியே ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நான் அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் இமெயில் அலர்ட் வந்துடும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஜிமெயில் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.